CA Foundation Principles and Practice of Accounting presented by Madi Academy for Accountancy. Thanks to the subscribers. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தபின் தொடரவும். அனைவருக்கும் வணக்கம். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் நம்ம வேல்யூஷன் குட்வில் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சோஃபார் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் குட்வில்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி குட்வில் வேல்யூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். சூப்பர் ப்ராஃபிட்லேயே ஆனுட்டி பேசிஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கேபிட்டலைசேஷன் பேசிஸ் மெத்தட் பார்க்கணும். கேபிட்டலைசேஷன் பேசிஸ் மெத்தடில் எப்படி பார்க்குறது அப்படின்றதான் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். வேல்யூஷன் ஆஃப் குட்வில் கேபிட்டலைசேஷன் பேசிஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பேசிஸில் பண்ணோம், அது பர்ச்சேஸ் இயர்ஸ் போட்டு பண்ணோம். இப்போ கேபிட்டலைசேஷன் பேசிஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை, கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதான். எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். வேலையை பார்ப்போம். ஏபிசி அப்படின்ட்டு ஒரு ஃபேம் இருக்குது. இது ஒரு 4 lakhs கேபிட்டல் போட்டு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. இதனுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு 25,000 இருக்குது. இதுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் 12%. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா, 4 lakhs போட்டாக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், 5 வருஷத்துக்கு பார்த்ததில் ஆவரேஜ் ப்ராஃபிட் 25,000 வருது. ஒவ்வொரு வருஷம் வேரியஸ் வரும். இது முதல் வருஷம் 30,000 இருக்கலாம், அடுத்த வருஷம் 20,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், அப்புறம் 40,000 இருக்கலாம், எவ்வளோ குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஆவரேஜ் 25,000 வருது. பட் ஆனுவல் ரிட்டர்ன்றது 12% சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆனுவல் ரிட்டர்ன் 12% சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 25,000 கிடைக்கிறதுக்கு 12%னா இந்த 25% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கணும்னாக்கா, அப்போ இந்த கேபிட்டல் எவ்வளோவா எம்ப்ளாய்டு ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, 25 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குனாக்கா 100 ரூபா கேபிட்டல் இருக்கும். அப்போ 25,000 ப்ராஃபிட் இருந்தாக்கா எவ்வளோவா கேபிட்டல் எவ்வளோவா இருக்கும் அப்படின்ற கால்குலேஷன் பண்ணுவாங்க. உல்டா பண்ணி போடுவாங்க. போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குனாக்கா, எவ்வளோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சப்போஸ் 4,50,000 கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். இது ஆக்சுவல் கேபிட்டல், இது ஆனுவல் ரிட்டர்ன் பேசிஸில் அரைவ் பண்ண கேபிட்டல். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் பேசிஸில் அரைவ் பண்ண கேபிட்டலில் 4,50,000 இருக்குது. இது ஆக்சுவல் கேபிட்டல் இருக்குது 4 lakhs. ரெண்டையும் லெஸ் பண்ணுவாங்க. லெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு 50,000 கிடைக்குதா. இந்த 50 டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, டிஃபரெண்ட்டு, இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் குட்வில். அதாவது என்ன செய்யறாங்கனாக்கா, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குரிய ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளோன்னு சொல்லி டிட்டர்மின் பண்ணி, அந்த ஆனுவல் ரிட்டர்ன் இருந்ததுனாக்கா, இந்த இவ்வளோ ஆனுவல் ரிட்டர்ன் இருந்ததுனாக்கா இந்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு கேபிட்டல் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆக்சுவல் கேபிட்டல் விட்டுருவாங்க, எவ்வளோ கேபிட்டலாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த வரக்கூட கேபிட்டல்லையும் ஆக்சுவல் கேபிட்டல் லெஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் குட்வில். ஓகே, இப்போ ஒன்றுனா பார்ப்போம் எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல என்ன செய்யணும்னாக்கா, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் போடுவாங்க. இது ஜென்ரலாக நம்ம சம கொடுத்துருவாங்க. இது ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் 12% இருக்கலாம், இல்லை 15% இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இல்லை 10% இருக்கலாம், எது வேணா இருக்கும். இது எவ்வளோ ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துருவாங்க, நமக்கு அது இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபேம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபேம் நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயரில் 20,000, செகண்ட் இயர் 25,000, தேர்ட் இயர் 30,000, ஃபோர்த் இயர் 25,000 இப்படி இருந்து வச்சிங்களேன். இதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இல்லை அவர் சம்மில் அவனே கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் நாமளே ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். இது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அவங்களே கொடுத்துருவாங்க. இது கிவன் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபேம் நமக்கு நாம அரைவ் பண்ணணும். அவங்க கொடுத்த டேட்டாஸ்லேருந்து நாம அரைவ் பண்ணணும். ஓகே, அடுத்த ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னாக்கா,
கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆக்சுவலாக எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 4வது ஸ்டெப் என்ன பண்ணாக்கா நார்மல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ். இந்த நார்மல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் என்ற வார்த்தை தான் முக்கியம் நமக்கு. நார்மல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் என்னன்னாக்கா இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது இல்லையா, இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட லிங்க் பண்றோம். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இவ்வளவு கிடைக்கும்னாக்கா கிடைச்சிருந்தனாக்கா இந்த நார்மல் ரிட்டர்ன் போட்டிருந்தோம்னா எவ்வளவு கேபிட்டல் ஆயிருக்கும், கேபிட்டல் ஆக்சுவல் கேபிட்டல் எவ்வளோ, இது நார்மல் வேல்யூ ஆஃப் தி பிசினஸ்ன்றது வந்து எவ்வளவு கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்கணும் அப்படின்ற பார்ப்பாங்க. அப்போ இந்த இது வந்து நமக்கு கிடைக்கணும். இது வந்து நாம அரைவ் பண்ணணும். இதுக்கு எப்படி பண்ணாக்கா ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டா இது வரும். இது ஒன்று தான் சின்ன கால்குலேஷன்ஸ். இது வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம போட போகிறோம். இது வந்து நம்ம வந்து ஆனுவல் இது ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து டிவைடட் பை ஆனுவல் ரிட்டர்ன் போடணும். அது போட்டோம்னா கிடைச்சிடும். ஓகே, அதுக்கு அது வந்த பிறகு என்ன பண்ணுவோம், குட்வில் என்னன்னாக்கா இந்த நார்மல் வேல்யூ ஆஃப் பிசினஸ் கண்டுபிடிச்சாங்களா லாஸ்டா இதுவும் இதை எடுத்து இங்கே போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் எம்ப்ளாய் இருக்குது இல்லையா, இதை எடுத்து இங்கே போடுவாங்க. இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்ப்பாங்க. எந்த டிஃப்ரெண்ட் தான் குட்வில். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, உங்கள் புக்கில் இருக்க ஒரு சம்ம எடுத்து வச்சு போட்டு பார்ப்போம். ஓகே, போடுமா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா லீ அண்ட் லாசன் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். ரெண்டு ஷேரிங் வந்து ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக பண்ணிக்கிறாங்க. ரைட். ஓகே, தி அக்ரி டு டேக் ஹிக்ஸ் ஆஸ் 1/4 ஆஃப் த பார்ட்னர். ஹிக்ஸ்ன்றவர் வந்து சேர்த்துக்கிறாங்க 1/4 ஆஃப் த பார்ட்னர். அவருக்கு வந்து 1/4 வந்து பாகம் வந்து அவர் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் சேர்க்கிறாங்க. ஃபார் திஸ் இட் வாஸ் டிசைடட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில். குட்வில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். லீ அண்ட் லாசன் ஏர்ன்ட் ப்ராஃபிட் டூரிங் 2016-19 வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கனாக்கா 16ல இருந்து 1,20,000, இது வந்து 1,25,000, இது 1,30,000, இது 1,50,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து 31.2 கேபிட்டல் எம்ப்ளாய் லீஸ் வந்து 5 lakhs வந்து அவங்க என்ன எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் கேபிட்டல். ரேட் ஆஃப் நார்மல் ப்ராஃபிட் வந்து 20,000 தான் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 20%. ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஃபாலோவிங் வேரியஸ் மெத்தட்ஸ் போறாங்க. நான் வேரியஸ் மெத்தட்ஸ் போல நம்ம வந்து கேபிடேஷன் பேசிஸ் மெத்தட் மட்டும் போட போறோம். மற்றதெல்லாம் நீங்க புக்ல வந்து எது நடத்தின மாதிரி அதை நீங்க போட்டு பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் இயரு, இது செகண்ட் இயரு, இது தேர்ட் இயரு, இது ஃபோர்த் இயர். இந்த 4 வருஷத்துக்கும் நம்ம முதல்ல வந்து நம்ம ஸ்டெப் படி என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல போடணும். இப்போ இந்த சம்மம் வந்து நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல முதல்ல ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அப்போ அது 2016, 2017, 2018, 2019. இது வந்து ஃபர்ஸ்ட் 1, செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இயர். ஃபர்ஸ்ட்ல வந்து 1,20,000, 1,25,000, 1,30,000, 1,50,000, 1,20,000, 1,25,000, 1,30,000, 1,50,000. இப்ப இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 4 இயர்ஸ் ப்ராஃபிட். நாம இதுக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல போடும்போது 1,20,000 into 1,20,000. ஓகேவா? அடுத்தது 1,25,000 into 2,50,000. அடுத்தது 1,30,000 into 3 போட்டோம்னா 3,90,000. அடுத்தது 1,50,000 into 4 போட்டோம்னா 6 lakhs. ஓகேவா? இப்போ இது கூட்டுங்க. இது கூட்டோம்னா எவ்வளவு வருது நமக்கு? 13,60,000 வருது. ஓகே, இதுல 1 2 3 3 3 4 வந்து 10. அப்ப இது வந்து நம்ம வந்து ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் போட்டோம்னா எவ்வளவு வரும்னாக்கா 13,60,000 டிவைடட் பை 10 போட்டோம்னா 1,36,000 வருது. இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். இது நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து
weighted average profit கண்டுபிடிச்சிட்டோம். average profit கண்டுபிடிச்சிருக்கிறோம். equal to 1,36,000. ஓகே. அடுத்து என்ன சொன்னீங்க? ரிட்டர்ன் வேல்யூ கண்டுபிடின்னு சொன்னேன். ரிட்டர்ன் வேல்யூ எவ்வளோ? ரிட்டர்ன் வேல்யூ வந்து நமக்கு வந்து 20%. 20% ஆன் வந்து 5 lakhs. கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 5 lakhs. அப்போ அடுத்தது பாருங்க. இப்போ இதோட கேபிட்டல் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய் எவ்வளோ? ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நமக்கு வந்து எவ்வளோ? ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய் வந்து நமக்கு வந்து 5 lakhs. ஓகேவா? 5 lakhs வந்து ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 5 lakhs. ஓகேவா? 5 lakhs ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய். ரைட். இப்போ நான் என்ன கேட்டேன்? மூணாவது வந்து நார்மல் ரிட்டர்ன் எவ்வளோ? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க? 20% இல்லையா? 20% வந்து 20%. இப்போ என்னன்னா நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம், கேபிட்டல் எம்ப்ளாய் கண்டுபிடிச்சிட்டோம், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20% சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 1,36,000 வந்து இல்லையா ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, இது வந்து கிடைச்சதுனாக்கா இது 20% ரிட்டர்னாக இருந்ததுன்னா அப்போ இதனுடைய கேபிட்டல் என்னவா இருக்கும்? இதுதான் கணக்கு. அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது பிஸ்னஸ் ரிட்டர்ன் சொல்லி இது என்ன சொல்லுவாங்க? இதுக்கு வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க? நார்மல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ என்னன்னாக்கா 20% ரிட்டர்ன், அதாவது 100 ரூபாய் கேபிட்டலாக இருந்ததுன்னா, இது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, 100 ரூபாய் கேபிட்டலாக இருந்ததுன்னா 20 ரூபா ரிட்டர்ன் கிடைக்குது. 1,36,000 1,36,000 ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா கேபிட்டல் எவ்வளவா இருக்கும்? இதுதான் வந்து கணக்கு. இப்போ எப்படி போடணும்னாக்க இதை இப்படி போடலாம். நார்மல் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ், நார்மல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் போட்டுட்டு இது வந்து இது எப்போ தெரியல, இது மாதிரி வந்து விகிதாச்சாரம் போட்டோம்னா கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும், தெரியும் இல்லையா? அப்போ 1,36,000 டிவைடட் பை 20 இன்ட்டு 100 அது போட்டு பாருங்க. ஆர் இப்படி கூட போடலாம், 1,36,000 டிவைடட் பை 20% இப்படி கூட போடலாம். இதுதான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுருக்கேன் நான். ஓகேவா? இப்போ போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே இது போட்டோம் 1,36,000 வந்து இது போட்டிங்கன்னா 6,80,000 கிடைக்குது. இப்போ நம்ம பிஸ்னஸில் 6 lakhs வந்து இது வந்து இது ஈக்குவல் டு 6,80,000 கிடைக்குது. நம்ம கான்செப்டில் அவர் கேபிட்டல் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காரு? நமக்கு இங்கே 5 lakhs போட்டுக்கிறாரு. இது இருக்கு இல்லையா? இது 5 lakhs இருக்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ நம்ம நார்மல் ரிட்டர்ன் ஆஃப் த பிஸ்னஸ் எவ்வளோ போட்டோம்? 6,80,000 கிடைக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது? 6,80,000 மைனஸ் 5 lakhs போட்டோம்னா 1,80,000 வருது. இது இல்லையா? இந்த 1,80,000 வருது இல்லையா? இதுதான் வந்து குட்வில் அப்படின்றாங்க. அப்போ குட்வில் வந்து இந்த கணக்கில் வந்து 1,80,000 குட்வில். ஓகே, புரியுதா? பாப்போம் பாருங்க. இப்போ உங்கள் சம்பளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ சொல்கிறாங்க ப்ராஃபிட்டு? 1,20,000. செகண்ட் இயர் வந்து 1,25,000. தேர்ட் இயர் 1,30,000. ஃபோர்த் இயர் 1,50,000. வெயிட்டட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து போடுறோம். இது போட்டோம் 1,20,000, 2,50,000, 3,90,000, 6 lakhs போடுறோம். இப்போ 30,60,000 வருது. இது வந்து 10,000 சாரி 10. இதை வந்து 30,60,000 வந்து டிவைட் பை 10 போட்டோம்னா 1,36,000 கிடைக்குது. இதுதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இது நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம், 1,36,000 கிடைக்குது. ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணது? எவ்வளோ? 5 lakhs கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ? 20% அவங்க சொன்னது. 20 வந்து நமக்கு வந்து ரிட்டர்னாக வந்துனாக்கா 100 ரூபா கேபிட்டலாக இருக்கும். அப்போ 1,36,000 வந்து ரிட்டர்னாக வந்துனாக்கா கேபிட்டல் எவ்வளோவா இருக்கும்? பிஸ்னஸ் வந்து வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா கீழே இருந்து மேலே போகும், மேலே அது கீழே வரும். இதை போட்டோம்னா அதை தான் இங்கே போட்டுக்கிறாங்க. மேலே 1,36,000 டிவைடட் பை 20 இன்ட்டு 100 இதை போட்டுக்கிறாங்களா? போட்டோம்னா 6,80,000 நார்மல் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் வந்து
நார்மல் வேல்யூ ஆஃப் பிசினஸ் வந்து 6,80,000. லெஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, லெஸ் கேபிட்டல் எம்ப்ளாய் வந்து 5 lakhs. இந்த 5 lakhs கொண்டாந்து போட்டுக்கிறாங்க. இது ரெண்டையும் கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 1,80,000 கிடைக்குது. தட் மீன்ஸ் வந்து 6,80,000 மைனஸ் 5 lakhs போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 1,80,000. இதுதான் நமக்கு வந்து குட்வில். அப்போ இந்த சம்மில் என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல என்ன பண்ணாக்கா நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். எப்போதுமே வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. கொடுக்கலனாக்கா வெயிட்டட் ஆவரேஜை நாம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அந்த வெரி சிம்பிள் கணக்கு, வேறு ஒன்றுமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குதுல்ல, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதால் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்கள். அது 20%, 15%, 10% என்ன வருதோ அது டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது நமக்கு வந்து நார்மல் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கிடச்சிரும். நார்மல் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கிடச்சிரும். தட் மீன்ஸ் வந்து நியூ இந்த இது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கிடச்சிரும். அது கிடச்ச பிறகு நார்மல் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்கிறதோ அந்த டிஃப்ரெண்ட் தான் நம்ம வந்து குட்வில். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நமக்கு கண்டுபிடிக்க வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்னில் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து நார்மல் ரிட்டர்ன், நார்மல் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ் கிடைச்சிரும். நார்மல் பிஸ்னஸ் மீன்ஸ் நார்மல் அந்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருப்போம், அதுதான் நார்மல் வேல்யூ பிஸ்னஸ் தான். அதை வந்து நம்ம வந்து ஆக்சுவல் கேபிட்டலோட கழிச்சிட்டோமா என்ன கிடைக்கிறது? குட்வில். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரியுதா? ஓகே. இதுதான் வந்து மெயினாக வந்து பார்த்துட்டோம். நம்ம அடுத்து நம்ம என்னன்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வரும்போது இந்த குட்வில் எப்படி ட்ரீட் பண்ணுறது பார்க்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் வரும்போது குட்வில் எப்படி ட்ரீட் பண்ணுறது. அடுத்தது வந்து ஷேரிங் ரேஷியோ, திடீர்னு வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே ஷேரிங் ரேஷியோ வந்து மாற்றிக்குவாங்க. அப்போ குட்வில் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இது மூணையும் பார்த்துட்டோம்னா குட்வில் சாப்டர் ஓவர் ஆகிடும். இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? இப்போ பார்த்ததில் உங்களுக்கு சஜஷன் கரெக்ஷன்ஸ் எதாக இருந்ததுன்னா நீங்கள் தெரிவிக்க வேண்டிய முகவரி malini@gmail.com. இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸ் தெரிவிச்சிடுங்க. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைக்கும்னாக்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. குட்வில் பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.